ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்து ஒரு சாம்பார் வைக்க போகிறேங்க. இது வந்து அதிரடி சாம்பார்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. நான் வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லாம் ஒன்போல் போட்டு அப்படி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு ஊற வச்சுருக்காங்க, துவரம் பருப்பு. நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்புறம் அந்த பருப்பு கூட வந்து 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கேன், கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கோங்க, தொலி உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா எங்கள் வீட்டு செடியிலே உள்ள கத்திரிக்காய்ங்க, ஒரு 3 கத்திரிக்காய் போடுறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, ஒரு சின்ன சொரைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா காயும் வெட்டி எல்லாம் ஒன்போலவே சேர்த்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்லேயே வந்து 4 கோவக்காய் கிடச்சிருக்குங்க. அந்த கோவக்காவையும் நான் வந்து இந்த சாம்பாருக்குள்ளேயே வெட்டி போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். 4 காயும் அப்படியே தான் வெட்டி போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ காய் போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லோரும் நினைப்பீங்க அப்போ எல்லாம் ஒன்போல் வச்சுட்டாங்கன்னு நினைப்பீங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஏற்கனவே காய் தான் வச்சுருக்கோம், தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும். பருப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இதெல்லாம் குக்கரில் நான் இப்போ அடுப்பில் வச்சுட்டேங்க. வச்சுட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் அப்படி விட்டுருங்க. இப்போ 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் பறிச்சிருக்கோம். இப்போ வந்து நான் அந்த சாம்பாருக்கு வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் குக்கர் கூட நான் போட மாட்டேன். இதை தனியாக தான் நான் போட்டு வந்து இதை வேக வச்சு அப்புறம் சாம்பாருக்குள்ளே போடுவேன். இப்போ தனியாக இதை வந்து வேக வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே போடுறேன். இதில் லைட்டாக உப்பு போட்டு தனியாக வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், குக்கரில் வச்சது எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. காய், பருப்பு எல்லாம் ஒன்போல நல்லா மசிய வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முருங்கைக்காய், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காய் இது கூட சேர்த்து போடும்போது ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிருங்க. இப்போ முருங்கைக்காய் தனித்தனியாக கிடக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ முருங்கைக்காயெல்லாம் உடையாமல் இவ்வளோ அழகாக முழுசு முழுசாக கிடக்கு பாருங்கள், பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன்.